டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பிஇ முடிச்சுட்டு பிடெக் முடிச்சுட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஏன் டிஃபென்ஸ் செக்டார் ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது ஒன் பை நான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆர்ட்ஸ் காலேஜில் முடித்தவங்க ஆர்மியில் மட்டும்தான் ஆஃபீஸர் ஆக முடியும். அதே இது இன்ஜினியரிங்கில் எனி டிசிப்ளின் படித்தவங்க ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுலேயும் ஆஃபீஸராக ஆகிக்கலாம். நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுலேயும் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு கிடையாது. கிரவுண்டில் ரன்னிங்கு, புஷ்அப்ஸு, சிட்டப்ஸு, லாங் ஜம்பு எதுவுமே கிடையாது. ஒன்லி எழுத்து தேர்வு இருக்கும். அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டி கிடைக்கும். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃபீஸராக உங்களோட பேரண்ட்டு, உங்களோட குழந்தைங்க எல்லாமே மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பார்த்துக்கிறக்கூடிய ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து சோசியல் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எந்த ஜாபுக்கு போய் நிறைய சம்பளம் வாங்கினாலும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு இருக்கிற மரியாதை வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கடுத்து ஃப்ரீயாக தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரேஷன் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலிக்கு கேண்டீன் கார்டு ஃபெசிலிட்டி கிடைக்கும். அது மூலிமா 30 to 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. அடுத்து ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூராக இருக்கும். அடுத்து உங்களோட குழந்தைங்க சைனிக் ஸ்கூலில், ஆர்எம்எஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கடுத்து நான் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் உண்டாகும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலிக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட இம்பார்ட்டன்ட் பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்கள ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களோட குழந்தைங்க ஒரு மல்டி பர்சனாலிட்டியை வளருவாங்க. அதுக்கடுத்து உங்களோட குழந்தைங்க அதாவது குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 லாங்குவேஜ் வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இவ்வளோ ஸ்பெசிலிட்டி இதில் இருக்குது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திங்க் பண்ணுங்கள். டிஃபென்ஸ் செக்டார் ஜாப் செலக்ட் பண்ணுங்கள். நல்லா லைஃப் செட்டில் ஆகலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.